3-in-1 senior living apartmenta. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தி பெஸ்ட் மூவி அவர் நடிச்சதுல தி பெஸ்ட் மூவி தான். ஸ்லோனஸ் இருந்துகிட்டே இருக்கும் படம். ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி என்டர்டைன்மெண்டா காமெடியெல்லாம் இருக்காது. இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறத புட்டு வச்சிருக்காங்க உள்ள. இது விஜய் ஆண்டியை தவிர்த்து விஷால் அவர்கள் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னோட ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிடலாம். ஆன்டி ரெவல்யூஷனரி மூவிங்க இது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. டைரக்டர் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப ஒரு புரட்சிகரமாக இருக்குது. இது விஜய் ஆண்டியை தவிர்த்து விஷால் அவர்கள் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. எந்த அளவுக்கு அவங்க போஸ்டிங் ரேஸ் ஆனா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? நிறைய என்ன சொல்றது, இன்றைய இளைஞர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெறி, கேப்டன் படம் பார்த்தா எப்படி ஒரு வெறி வரும், அந்த மாதிரி ஒரு வெறி வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காருங்க. எந்த போஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கேள்வி கேட்கணுங்க. இருக்கிறவங்க நம்ம கேள்வி கேட்கணும். கவர்மெண்ட் எடுத்து நிறைய என்ன சொல்றது அகெயின்ஸ்டாக கூட ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சூப்பராக இருக்குது படம். ஆன்டி ரெவல்யூஷனரி ஒரு மூவி. நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காருங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இன்னொரு புரட்சிகரமாக இருக்குது. பொலிட்டிக்கல் ரேஸும் எல்லாமே அதில் காமிச்சிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காரு படம். சூப்பராக இருக்குது மூவி. நல்லா இருக்குது, பார்க்கலாம். மியூசிக் கொஞ்சம் பரவாயில்லைங்க. 1-2 சாங்ஸ் தான் இருக்குது. பட் பிஜிஎம்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது படம். பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி உள்ள பர்டிகுலராக ஏதாவது பேசியிருக்காங்களா? இந்த பெண்கள் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. குறிப்பாக ஸ்கூல் படிக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு என்ன நடக்குது அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க படம். சூப்பராக இருக்குது. ஓவராலாக மிக்சடாகவே இருக்குது. ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே காமிச்சிருக்கிறாங்க. ஃபைனலாக என்ன தான் சொல்ல வராங்க புரியல. வீரமே வாகை சூடும், அவ்வளோதான் இதோட கன்க்ளூஷன் சொல்லியிருக்காரு. வாகி சந்திரசேகர் சார் ஒரு செகண்ட் ஹாஃப்ல நடிச்சிருக்காரு. அவருடைய போர்ஷன்ஸ் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தி பெஸ்ட் மூவி அவர் நடிச்சதுல தி பெஸ்ட் மூவி தான். வேற செம்மையாக நடிச்சிருக்காரு. சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நடிச்சதுல கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இது பண்ணலாம். இது சோஷியல் மெசேஜ் ப்ளஸ் ஃபேமிலி ஓரியன்டாக கொடுத்துருக்காரு. இது நம்ம மனசில் இருக்கிறத தான் பேசியிருக்காரு. வெளிப்படையாக பேசியிருக்காரு. நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அது ஃபாரினில் உள்ளதெல்லாம் காட்டியிருக்காங்க. அது நல்ல ஆழமாக யோசித்தா மட்டும்தான் அதை புரியும். அதை எப்படி எழுதுனாங்கன்னு தெரில. அவர் இதுக்கு முன்னாடிலாம் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அருவி அந்த மாதிரிலாம் கமர்ஷியலாக எடுத்திருக்காரு. பட் இது சோஷியல் மெசேஜாக எப்படி யோசித்து எழுதியிருப்பாருன்னே தெரில. விஜய் ஆண்டனிக்கு இது ஒரு கம்பேக்லாம் கிடையாது. அவர் சூப்பராக தான் நடிச்சிட்ருக்காரு. தி பெஸ்ட் மூவி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி நடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். சோஷியல் இருக்குது, நிறையாவே இருக்குது. பார்ப்போம். இன்னைக்கு தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்ப்போம். நிறையவே இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட் அட்டாக் தான் இருக்குது படத்தில். ஆமாம் அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே காட்டியிருக்காங்கம்மா. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி அவருக்கு மிரட்டல் இதில் இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், அவருக்கு அரசியல் தெரியாதெல்லாம் கிடையாது. அவர் சைலண்டான ஒரு ஆள். தலைவர் எப்படியோ அதே மாதிரி ஒரு சைலண்டான ஆள். அரசியல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் இதுக்கு எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு இந்த அரசியல் மூவியை. பட் அரசியல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. சைலண்டாக இருக்கார் சினிமாவில், அவ்வளோதான். தவிர சூப்பராக பண்ணியிருக்கு. படம் வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா இது டோட்டல் ஒரு பொலிட்டிக்கல் மூவின்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு ஸ்லோனஸ் இருந்துகிட்டே இருக்கும் படம். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியெல்லாம் இருக்காது. ஆனால் அரசியல் பேசினாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது படத்தில் வேறு பேசியிருக்காங்க. அது ஒரு டவுட் ஒன்று இருக்குது. படம் முழுக்கவே அரசியல் நிறையா பேசியிருப்பாங்க. அரசியலுங்கிறத தாண்டி அரசியல் நம்மளுக்காக உருவாக்கப்பட்டது தான், அரசியலுக்காக மக்கள் உருவாக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பிஜிஎம் சூப்பரு. சாங்ஸ்லாம் எந்த இது இருக்காது. உங்களுக்கு டோட்டல் பிஜிஎம்லேயே தான் படம் போகும். அதான் நான் தான் சொல்லியிருந்தேன், என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது கிடையவே கிடையாது. டோட்டல் பொலிட்டிக்கல் ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப மாசான சீனு, ரொமான்ஸு அந்த மாதிரி ஹெவியாக எதுவுமே இருக்காது. எப்படிலாம் ஏமாத்துறாங்க, அந்த அமௌண்ட்டு எப்படிலாம் மாறுது, எந்த மாதிரிலாம் கை மாறுது, எப்படியெல்லாம் ஒரு பிளாக் மணியாக ஒயிட் மணியாக மாற்றுறாங்க, அது எப்படி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு உள்ளே போகுது,
எப்படி கடைசி வரைக்கும் வறுமையிலே இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஆண்டனி படம்னாலே ஒரு ஒரு நம்பிக்கையாக கேரண்டியாக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம். இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சுருக்காங்க உள்ள. ஒரு சில விஷயங்கள் வந்து லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியாது. ஒரு தனிநபர் வந்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி படம் லாஜிக்காக ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் அப்படியே உண்மை. சக்தி திருமகன் படம் பார்த்துட்டு வரேன். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் பொதுவாக வந்து அவருக்கு பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து நிறைய விஷயம் அவர் ஆக்சுவலாக பண்ண மாட்டார். அவர் ஒரு விதத்தில் வந்து ப்ளஸ். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் வழக்கமாக என்னென்ன ஆக்டிங் பண்ணுறாரோ அதுதான் பண்ணியிருக்காரு. பட் எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக தெரியல. ஸோ அதனால் அவர் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் அவர் இதே படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு பிஜிஎம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல யார் பண்ணியிருக்கான்னு. என்னடா பிஜிஎம் இவ்வளோ மோசமாக போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் இவர் தான் போட்டிருக்காரு. என்னடா இவர் நல்லா போட வர அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் வருது, அதுவுமே வந்து அந்தளவுக்கு கேட்சியாக இல்லை. செகண்ட் ஹாஃப் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விஜய் ஆண்டனி ஸ்டைலில் வந்து நிறைய படங்களுக்கு பண்ணியிருப்பார்ல, ரொம்ப அந்த ஹெவியாக பிஜிஎம் போட்டு அந்த பெப்பு ஏற்றுறது. ஸோ அதே ஸ்டைலில் வந்து போட்டிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. செகண்ட் ஹாஃப்லேயும் வித்தியாசமாக இல்லை, ஒரு ரெகுலராக போடுற அந்த ஒரு ஸ்டைல் இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எதுக்கு அவங்கள வந்து அந்த படத்தில் வச்சாங்கன்னு தெரியாத அளவுக்கு வந்து படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கேரக்டருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்க வேண்டியது. ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறா, அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறா, இவர் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு, ஒரு கேப் ஆகுது. அந்த பொண்ணு சைட்லேருந்து ஒரு இமோஷன் கூட அவங்க காமிக்கல. ஸோ திடீர்னு வந்தால் அப்படியே ஒரு சோகமாக பார்க்குற மாதிரி தான் ஒரு சீன், ஒரு டயலாக் இஷா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லென்த்து ஏதாவது கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது எதுவுமே வைக்கல. நிறைய சீன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காரா, ஏமா அங்கே ஓரமாக போய் நில்லுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் கரெக்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு இதுவும் இந்த படத்தில் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஓகே, விஜய் ஆண்டனி வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, எனக்கு அரசியல் பற்றி நான் நடிகேன், அரசியல் பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு அரசியல் மூவியே ஒன்று எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க? இது அவருக்கு வந்து பொலிட்டிக்கலாகவும் வந்து நிறைய எதிர்த்து பேசுறதுக்காக பின்னாடி ஏதாச்சும் இஷ்யூ அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது என்னன்னா எனக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சினிமா வந்து டோட்டலாக தனிங்க. சினிமாவில் நீங்கள் அரசியல் பேசுனீங்கன்னா அது வேறு விஷயம். நேரில் அரசியல் பேசுகிறது வந்து வேறு விஷயம். நேரில் பேசுனீங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு நீங்கள் ரூலிங் பார்ட்டி டிஎம்கே எடுப்பீங்க. அதுக்கப்புறம் யார் யார் அவங்களுக்கான ஆப்போசிஷனில் அவங்கள பற்றி பேசுவீங்க. ஆனால் சினிமாவில் பேசும்போது நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒருத்தர் ரூல் பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்து தப்பு பண்ணுறான்னா இப்படி, அதுக்குன்னு நம்ம இங்கே இருக்க ரூலிங் பார்ட்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாச்சும் கதையில காட்டியிருக்காங்களா மறைமுகமா ஏதாச்சும் வந்து? இல்லை, அவங்க மறைமுகமாக வந்து இவங்களை காமிச்சிருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு லேடியை காமிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு ஆளை காமிச்சா பார்க்க சவுக்கு சிங்கர் மாதிரி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு அந்த லுக் வைஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அந்த விஷயங்கள் கரெக்டாக கன்வே இல்லை. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நம்ம சங்கர் சார் வந்து அவருக்கு ஏதோ இடி ரெய்டு வந்த மாதிரி நீங்கள் எல்லா படத்துலையும் வந்து இந்த இது சொல்கிறாருல, அவர் பிளாக் மணி இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே ஏன் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. அது இப்போது ஒரு சங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுவார், ஏங்க பிளாக் மணி இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு படம் எடுத்தேன், அதுக்காக நான் பிளாக் பண்ணி வச்சக்கூடாதுன்னு ரூல் இருக்கான்னு சப்போஸ் அவர் கேள்வி கேட்டார்னு வச்சுக்கலாம். பிளாக் பண்ணியை வச்சக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட்டு அதை வந்து இப்படி சொன்னதுனால நீ ஏன் வச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. பிளாக் பண்ணி நீ வச்சிருக்கக்கூடாதே ஏன் வச்சிருக்கேன்னு நீ கேள்வி கேட்டேன்னா அது கரெக்டான கேள்வி. நீ படத்தில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் நீ வச்சிருக்கேன்னு அந்த கேள்வி அவர் படுறது, ஐ மீன் அது வச்சிருக்காராலேன்னு எனக்கு அது ரிசல்ட் தெரில. பட் ஏதோ ஒரு ரேட் வந்த மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கேள்வி கேட்குறீங்கன்னா ஏன் அந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நீங்கள் படத்தில் வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கேன், ஏன் இங்கே உல்ட்டாவை சொல்லியிருக்கேன். ஒரு படத்தை ஒரு நடிகருக்கு ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. ஒரு படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் உமனைசராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரியல் லைஃப்பில் உமனைசரா அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் விஜய் ஆண்டனி அவர் பொலிட்டிக்கல் பேஸ்டாக ஒரு படம் நடிச்சிருக்காரு, இந்த படத்தை நடிகர் அவ்வளோதான். அதை தாண்டி கேள்வி கேட்குறீங்க. சக்தி திருமகன் நல்லா வந்திருக்குங்க, சூப்பராக இருக்குது. போய் படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் எப்போவுமே அவரோட 25வது படம் வேறு இது. ஸோ ஒரு நான் படம் பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் சலீம், அப்புறம் பிச்சைக்காரன் படம், அவரோட ஹிட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு படம் ஒரு மெசேஜ் சொல்லணும் தான் இந்த படம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைமே பார்த்தோம், ஒரு பராசக்தி டைட்டில் வந்து யாருக்கு வரணும்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது. ஆக்சுவலாக பராசக்தி இவர் கொடுத்துல, பராசக்தியோட திருமகன் தான் சக்தி திருமகன் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் கதை. அதுக்காக தான் இந்த டைட்டில் வைக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. ஸ்டோரியில எப்படி கொண்டு போயிருக்காங்க
பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, டைரக்ஷன் ஸ்டோரி நல்லா இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இந்த எந்தெந்த சீன் எப்படி எப்படி வைக்கணும், எப்படி காமிச்சிருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே இதுல கதையில வந்து ஃபுல்லா அரசியல் தான் பேசியிருக்காங்க. ஆமா. இப்போ ரன்னிங்ல இருக்கிற பாலிடிக்ஸ் ஏதாச்சும் கட்சிகள் பத்தி மறைமுகமா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்காங்களா? மறைமுகமாலாம் இல்லைங்க, இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயத்த வந்து இது இப்படி தான் இருக்குது நம்மளோட இது சொல்லியிருக்காரு ஒரே பாயிண்ட். இப்போ இருக்கிறனால இது முன்னாடி யாரோ ஆண்டாங்க எல்லாரையும் வந்து தவற சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா படத்தை மெசேஜ் பார்த்தீங்கன்னா கடந்த 100 ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு எப்படி அது சொல்கிறது தான் அந்த மெசேஜாக சொல்கிறாரு. மற்றபடி தாக்குறது ப்ரெசண்ட்டை தாக்குறது வருங்காலத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ப்ரொமோஷன்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க.